அணிலாடும் முன்றில் அப்படிங்கிற புத்தகத்தில் நான் முத்துக்குமார் வந்து அவர்களுடைய ஆயாவை பற்றி பேசியிருப்பார். இந்த மாதிரி அவனுடைய ஆயா தனக்கு எப்படி அப்படிங்கிறத இப்படி சொல்லியிருப்பார். ஆயா 13 வயசில் கல்யாணமாகி தாத்தாவுக்கு வாக்கப்பட்டு வந்துச்சான். இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாத்தா இறந்துட்டாரு. அந்த காலத்தில் வண்டி கட்டி போய் மகாத்மா காந்தியோட பேச்சை கேட்டது, சுதந்திரம் வந்தப்போ ஊரே கொண்டாட்டமாக இருந்ததுன்னு நிறைய கதை சொல்லும். கதை கேட்குறதுன்னா இவனுக்கு அப்படி பிடிக்கும். ஆயா கிட்ட இவன் கேட்ட கதைகளில் கம்பளம் பறக்கும், மோதிரம் பேசும், 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி கிளியோட கழுத்தில் இளவரசியோட உயிர் இருக்கும், தெனாலிராமனோட கத்திரிக்காய்க்கு கிரீடம் முளைக்கும். இவன் ஆயா மடியில் படுத்துக்கிட்டே கதை கேட்பான். சமையலற புகை, பூண்டு, வெங்காயம், விபூதின்னு கலப்படமாக ஆயா மேலே ஒரு வாசனை அடிக்கும். அது இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பாதி கதையில் தூங்கிட்டாலும் கனவுக்குள்ளே அவங்க குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். இவனுக்கு சின்ன வயசுலேயே அம்மா இறந்துட்டதால அந்த ஆயா இவனுக்கு எல்லாமா இருந்துச்சு. இவன் மேலே அப்படி ஒரு பிரியம். டவுனுக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது முந்தானையில் மடித்து போண்டா வாங்கிட்டு வரும். அத்தை வீடுகளுக்கு கூட்டிகிட்டு போய் இவனுக்காக கறி எடுத்து சமைக்க சொல்லும். எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டும், காது அழுக்கு எடுத்து விடும். விளையாடிட்டு வந்து தூங்கும் பொழுது காலமுக்கி விடும். ஆயாவுக்கு இப்போ 92 வயசு. இப்போவும் ஊருக்கு போனால் அவங்க மடியில் படுத்துப்பான். எதுவும் பேசாமல் இவன் முகத்தை நடுங்குற விரலால் தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவன் அப்படியே தூங்கிடுவான். கனவுக்குள்ள அது முன்ன சொன்ன கதைகளோட குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் முத்துக்குமார் அவங்களுடைய ஆயாவோட வாழ்க்கையை வந்து இந்த வரிகளில் சொல்லியிருப்பாரு.